பிறக்கிறது சாகிறது சகஜம் தாண்டி. அவன் செத்ததுக்கு அப்புறம் பின்னாடி வருதே கூட்டம், அதை வச்சு தாண்டி அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க. என் பையனை ஓஹோடு வளர்க்கலைன்னாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தனே. எதுக்கு? அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வான், நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வெளியில தலகாட்ட முடியாதபடி அந்த பாவி பண்ணிட்டு போயிட்டானே. அன்னைக்கே சொன்னடி, செல்லம் கொடுத்து வளர்க்காதே, செல்லம் கொடுத்து வளர்க்காதேன்னு. கேட்டியா? இப்ப ஏண்டி அழுகுற? போய் எண்ணெயும் தண்ணியும் எடுத்து வை, தலை முழுகிடுறேன். மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் நிச்சயதார்த்தத்தில் குழி தோண்டி புதைச்சிட்டிய. ஒப்பனுக்கே தெரியாம தாலி கட்டிருக்கே. ஒப்ப உனக்காக ஒரு கயத்தை கட்டி இருக்கான். ஏன் இன்னும் உயிரோட இருக்க? தாலி கட்டின புருஷன் உயிரோட இருக்கும் போது நான் எதுக்காக சாகணும்? புருஷனா? அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனாலதானே இப்படி பேசுற? பெத்ததுக்காக என்ன தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த தாலி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னையோட எண்ணி 25வது நாள். உன் கல்யாணத்தை நான் பண்ணி முடிக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்க பொண்ணு இந்த கயிறை ஏத்துக்குவாளே தவிர நீங்க சொல்ற அந்த தாலி கயிறை நிச்சயமா ஏத்துக்க மாட்டா. அப்பங்கிட்டயே சவால் விடுறியா? அப்பா, கடைசியா சொல்றேன், அலைகள் ஓயணும்னா கடல்ல நீர் இருக்க கூடாது. அவரோட நினைவுகள் அழியணும்னா என் உடல்ல உயிர் இருக்க கூடாது. ரவி கிட்ட லெட்டர் வந்திருக்கு. தம்பி, இன்னைக்காவது என் பையன் கிட்ட இருந்து கடிதாஸ் வந்திருக்கா? ரவி கிட்ட இருந்தாம லெட்டர் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு வரல, தேவிக்கு தான் வந்திருக்கு. அன்புள்ள மனைவி தேவிக்கு அப்பனை விட அவன் உனக்கு பெருசாயிட்டானா? இன்னொரு வடை எடுத்து வைடே. வளர்த்தி ஆளாக்கனை என்ன விட அவன் உனக்கு ஒத்தி ஆயிட்டானா? ஏய், ஒரு வடை எடுத்து வைன்னு சொல்றேன்ல, என்ன ஞாபகத்துல இருக்கிறா? இருக்கிறதுனால மட்டும் ஏங்க, காரியத்தை சாதிச்சு எடுத்த வீட்டுல சத்தத்தை கேட்டீங்களா? அதுதான் எனக்கு. நீ அவனையே நினைச்சு பட்னி கடந்து செத்தாலும் சரி, அவன் இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூட விட மாட்டான். நம்ம பையன் வெளியூர்ல இருக்கா, நாம சாப்பிடுறோம். நம்ம பையனுக்காக அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கா, பாத்தீங்களா? அத்தை, இன்னைக்கு சுமங்கலி விரதமானதுனால நான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்னதான் சாமியை கும்பிட்டாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா. அத்தை, விடுங்க, நான் தண்ணி சேர்ந்துறேன். வேண்டாமா, உங்க அப்பா பார்த்தா திட்ட போறாரு. அப்பா இங்க இல்ல.
அம்மா, என்னம்மா? நாங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம். என்னங்க யாரோ வந்திருக்காங்க பாருங்க. யாருமா நீங்க? சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். சென்சார் ஆபீஸ்ல இருந்தா அது சினிமாவில் இல்ல? இல்ல சார், சென்சஸ் ஜனத்தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம் சார். ஓ, ஜனத்தொகையா? உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என் குடும்பத்துல நானு, என் வீட்டுக்காரி, என் மகன், என் மருமகன். என்னங்க? இந்த எழுத்த வீட்டுக்காரன் இருக்கானா? இருக்காரு. ஏங்க? இரு, நோம்பி சாட்டிட்டு வர்றேன். யாரியா வீட்டுல? வெளியில வாயா. வாயா வெளியேன்ற. நீ பொறுப்பு இல்லாம ஒரு பொண்ணை வளர்த்ததுனால என் மான மரியாதை எல்லாம் ஊருக்குள்ள போகுதியா? நான்சென்ஸ். யார பார்த்து பொறுப்பு இல்லாதவன் சொன்னேன்? நீ பொறுப்பு இல்லாம ஒரு பையனை பெற்றதுனால அநியாயமா என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என் பொண்ணு ஒரு அப்பாவி. உன் பொண்ணா? உனக்கும் தெரியாம ஊருக்கும் தெரியாம இவ்வளவு தைரியமா தாலியை கட்டிக்கிட்டு இருக்கிற அவ அப்பாவியா? அறிவட்ட முண்டா. மிஸ்டர், அளவா பேசுங்க. என் மகளோட வாழ்க்கையை சேர்ந்து கெட்டு போகும் என்று நான் பாக்குறேன். ஒரு வயசு பொண்ணை ஏமாத்தி தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டான் உன் மகன். இன்னமும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறிய. இதோ பார், நான் நினைச்சேன்னா இந்த நிமிஷமே உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும். கோர்ட்லயா? என்னையா? டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன கோர்ட்ல நிறுத்தி பாடுறா. ஏங்க, அந்த ஆளுகிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? வாங்க இங்க வாங்க. அயோக்கிய பயல, மில்லுக்கு போனா உன் பையன் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டான்னு கேக்குறான். மளிகை கடைக்கு போனா கேக்குறான். பார்பர் ஷாப்புக்கு போனா கேக்குறான். எல்லாருமா சேர்ந்து என் பையனை அமுக்கலான்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? என் பையன் வேலை வெட்டிக்கு போகாட்டாலும் டிராமா சினிமான்னு தாண்டா சுத்திக்கிட்டு இருந்தான். டேய், தெரியாம தாண்டா கேக்குறேன். உன் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய என் பையன் தான் கட்டாங்கிறதுக்கு என்னடா அத்தாரிட்டி? எதுக்காகமா இப்படி கையை சுட்டுக்கிட்டேன்? உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டினது உங்க மகன் தான். ஏங்க, அந்த பொண்ணு கோயில்ல என்கிட்ட சொல்லிச்சு, உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டுறது உங்க மகன் தான் அவ சொன்னதுக்கு அப்புறமும் என்னால நம்பாம இருக்க முடியல. நம்பாம இருக்க முடியலையா? அடிபடி பைத்தியக்காரி. அப்பா அம்மாவுக்கு தெரியாம தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறவ அவ என்ன செய்ய தயங்க மாட்டா. இத பாருங்க, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லுவா, ஆனா தாலி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. உன்ன மாதிரி நம்புறவங்க 4 பேர் இருந்தா அவ இதையும் சொல்லுவா, இதுக்கு மேலையும் சொல்லுவா. இத பாருங்க, இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும்போது நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட தனியா பேசணும்னு 3 நாளா ட்ரை பண்ணேன், முடியல. இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தேன். இந்த லெட்டர் உங்ககிட்ட நான் கொடுக்க காரணமே நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். உன் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உங்க பாவம் அவங்க பாவம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதுனால மத்த குடித்தனக்காரங்களை ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனாலதான் உங்க அப்பாடு சொல்லி உடனடியா வேற வீடு பார்க்க சொன்னேன்.
நான் இந்த காம்பவுண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறதே. வெளியூருக்கு போயிருக்கிற அவரை என்னால பார்க்க முடியலனாலும் என் மாமனார் மாமியாரையாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இத பாருமா, உன்னை பாக்குறதே ஒரு பாவம்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை ஏத்துக்குவாரு? இது அவங்க மகன் எழுத லெட்டர் தான். இதே நீ காட்டினாலும் நிச்சயமா அவர் நம்ப போறது. அது எனக்கு நல்லா தெரியும். அவர் ஊருக்கு போகும்போது சொன்னதேதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் அவர் கூடவே ஓடி போயிருக்க முடியும். ஆனா நான் ஓடி போயிட்டேங்கிற பேரை விட அவர் என்ன இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேரு வரக்கூடாதுன்னுதான். அவர் தாலி கட்ட மறுத்தப்போ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும் யாருக்குமே தெரியாம தாலி கட்டினாலும் என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான்னு நான் சொன்னேன். அவரும் கட்டிட்டு போயிட்டாரு. சார், உங்களுக்கு தெரியாது, என் பையன்தான் அவ கழுத்துல தாலி கட்டினாங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டதுனாலதான் நான் என்னையே சுட்டுக்கிட்டேன். இது அவர்கிட்ட சொல்லி நிரூபிக்க முடியுமா? அவர் என்ன திட்டதுலயும் ஒரு சுகம் இருக்கு. அதத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார் இல்லையா? அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா வந்து என்ன? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. உனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. பாருமா, எனக்கு மனசுக்குள்ளற எண்ணம் இருந்தாலும் என் பையன் இங்க இல்லாதனால வெளிப்படையா தைரியமா என்னால எதையும் செய்ய முடியல. அத்தை, நீங்க ஒரு முடிவெடுப்பீங்கன்னுதா நான் இன்னும் தைரியமா இருக்கேன். இத பாருமா, பிறந்ததுல இருந்து அவர் யார்கிட்டயும் வாங்காத வார்த்தைகளை உங்க அப்பா கிட்ட வாங்கியிருக்காரு. இனிமே உனக்காக வாதாடுறதுக்கு அவரால முடியாது. அத்தை, உங்க மகன் கட்டின தாலியை சுமந்துகிட்டு இருக்கிறேன்னா இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்துட முடியும். ஆனா உங்க வீட்டுக்கு நான் வலது காலை எடுத்து வைக்கும் போது இடது பக்கம் அவர் இருந்தா தான் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் கௌரவம். தேவி, நிச்சயமா உங்க கழுத்துல இன்னொரு தாலி ஏற போறதில்லை. ஆனா நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிட. தேவி, உங்க அப்பா வந்துட்டாருமா. நான் வரேன். காக்கா சீக்கிரம்க்கா, உங்க அப்பா வந்துட போறாருக்கா. காக்கா இருடா. சீக்கிரம்க்கா. இதோ முடிஞ்சு போச்சு. காக்கா சீக்கிரம்க்கா. காக்கா சீக்கிரம்க்கா. ஆ. நீங்க ஒட்டுறதுக்குள்ளேயே காக்கா சீக்கிரம்க்கா. இருடா அண்ணா. காக்கா. இந்தா, இது வேற யாருக்கும் ஆ, தெரியக்கூடாது. சரிக்கா. ஏய், வாடா இங்க. ஏண்டா, இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த வேலையா? போங்க இனிமே. ஏண்டா, என்னாலதானே உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு? பரவாயில்லக்கா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்.